இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். சோபியாங்கிறவங்க கோயம்புத்தூர்னு எழுதியிருக்காங்க. என் பொண்ணு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. நான் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் 7:30 மணிக்கு ஜாய் டிவி பார்ப்பேன். பார்த்துட்டு அம்மாட்ட ஃபோன் அடித்து ஜோம் பண்ணேன். கர்த்தர் அற்புதமாக என் மக கன்சீவ் ஆகி அழகான குமாரனை பெரும்படி செய்தார். கர்த்தரை நாம மகிமைப்படுவான்னு சாட்சி இருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். செய்திக்கு ஆதாரமாக 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 1, 2 வசனம். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆயில் அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார்.
அவரை விட்டீர்களேயாயில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. எப்ப ஏசப்பா நம்மளோட கூட இருப்பார்? நம்மளோட கூட அப்பா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பா எப்போது நம்மோட கூட இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இதுதான் இன்னைக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம். ஹல்லேலூயா. வேதம் கூறுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நாம அவரோடு கூட இருக்கணும். அவரோட கூட இருக்கணும்னா நமக்கு என்ன குணங்கள் நமக்கு இருந்தா நம்மளோட கூட ஏசப்பா நம்மளோட வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. இந்த அதிகாரத்திலேயே சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம். வாசிப்போமா? அதே 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 8வது வசனம். ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேத்தின் தீர்க்கதரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேச அனைத்திலும் எப்ராயீமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி. நல்லா கவனிங்க. முதலாவது காரியம், அருவருப்புகளை அகற்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். ஏசப்பா எப்படின்னா அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். வேதம் கூறுகிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா, ஆமென். நாம பரிசுத்தமாய் இருக்கும்போதுதான் ஏசப்பா நம்மளோடு கூட வாசம் பண்ண முடியும். முதலாவது காரியம், அருவருப்புகளை நம்மளை விட்டு அகற்ற வேண்டும். ஹல்லேலூயா, அருவருப்புகளை நம்மளை விட்டு அகற்ற வேண்டும். நீதிமொழிகள்ல பார்க்கிறோம், 6வது அதிகாரம் 16வது வசனத்துல இருந்து நம்ம பார்த்தோமானா, நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல இருந்து, 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள், அவையாவன. நல்லா கவனிங்க. என்கிட்ட ஒரு அருவருப்பும் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. நாம் குறை உள்ளவர்கள் தான், நாம் பலவீனம் உள்ளவர்கள் தான். ஹல்லேலூயா. அப்பா சொல்லுகிறாரு, எப்பா இந்த அருவருப்புகள்லாம் உன்னிடத்துல காணப்படும் போது நான் எப்படிப்பா உன் கூட வாசம் பண்ண முடியும்? முதலாவது அருவருப்புகளை நீ அகற்று. அருவருப்புகளை அகற்று. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 காரியங்களும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், அவையாவன மேட்டிமையான கண்ணு. முதலாவது என்ன சொல்றாரு? அப்பா சொல்றாரு, என்னது? மேட்டிமையான கண்ணு. அடுத்து பொய் நாவு. 2வது கண்ணை சொல்றாரு, அடுத்து நாவ சொல்றாரு, அடுத்து குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை பகையை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. ஹல்லேலூயா. இந்த காரியம்லாம் நமக்குள்ள காணப்பட்டுச்சுன்னா இதெல்லாம் அப்பாவுடைய பார்வையில் அருவருப்பு. அப்பா சொல்லுகிறாரு, எப்பா இதெல்லாம் நான் அருவருக்கிறேன்ப்பா. முதலாவது உன் அருவருப்புகளை உன்னை விட்டு அகற்று. ஹல்லேலூயா. இந்த அருவருப்புகளை நம்மை விட்டு அகற்றும் போதுதான் ஏசப்பா நம்மோடு கூட வாசம் பண்ண முடியும். ஹல்லேலூயா, ஆமென். அருவருப்புகளை முதலாவது நம்மை விட்டு அகற்ற வேண்டும். 2வது ஒரு காரியம், யோசுவா 7வது அதிகாரம் 11வது 12வது வசனம். யோசுவா 7வது அதிகாரம் 11வது 12வது வசனம். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாம தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். அப்பா சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால்
இனி உங்களோடு இரேன். யோசுவாவோட அப்பா பேசுகிறார், எப்பா சாபத்தீடானது உள்ள இருக்குப்பா, சாபத்தீடானது நிக்கிரகம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எரிகோவை சுற்றி வந்தாங்க, அப்பா சொன்னபடியெல்லாம் செஞ்சாங்க, ஆர்ப்பரிச்சாங்க. ஆர்ப்பரிக்கும் போது அலங்கம் இடிந்து விழுந்தது, உள்ள பிரவேசித்தாங்க. அதுக்கு முன்னாடி அப்பா வான் பண்ணிட்டாரு, அப்பா உள்ள இருக்கிற எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அக்கினியினால சுட்டரிக்கணும். வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, அதை மாத்திரம் ஆலயத்துக்கு கொண்டு வா, மற்ற எல்லாத்தையும் சுட்டரி, நிக்கிரகம் பண்ணு. ஆண்டவர் வா சொல்லிட்டாரு. சொன்ன வார்த்தையை மீறி என்ன பண்ணிட்டான், ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டான், இச்சையில விழுந்து பொன் பாலத்தை, பாபிலோனிய சால்வைய கொண்டு வந்து அப்படியே வீட்டுக்குள்ள கூடாரத்துக்குள்ள ஒளிச்சு வச்சான். இவனுடைய கதை என்ன நடந்தது தெரியுமா? இதனால என்ன நடந்துச்சு? சத்துருக்களுக்கு முன்பாக நிக்க முடியல. ஏன் நிக்க முடியல? ஏசப்பா அவங்களோட கூட இல்ல. ஏசப்பா கூட இருந்தார்னா தான் சத்துருவுக்கு முன்பாக கம்பீரமா நிக்க முடியும். ஏசப்பா கூட இல்லைன்னா அதனால இவன் தலைகுனிந்தவர்களாய் புறமுதுகிட்டவர்களாய் ஓடியாந்துட்டாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்க தைரியமா நிக்கணும்னா உங்களோட கூட ஏசப்பா இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம், இவங்க தீட்டானத, சாபத்தீடானத வீட்டுக்குள்ள புதைச்சு வைக்கிறாங்க. ஆகான் புதைச்சு வைக்கிறான். புதைச்சு வச்சதுனால என்ன நடந்துச்சு? கடைசியில பாத்தீங்கன்னா ஆண்டவர் பேசுறாரு, கரெக்டா அவனை கண்டுபிடிக்கிறாங்க. அவன் உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் சொல்லிடுறான். அவனால பாருங்க, அவன் ஆடு மாடு, அவன் சகோதர சகோதரிகள், அவன் குடும்பத்தார், அவன் கூடாரம் அத்தனையும் கல்லெறிஞ்சு தீக்கிரையாக்கி நிக்கிரகம் பண்ணாங்க. அதுக்கப்புறமேல் தான் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள அப்பா விரும்பாத காரியம் ஏதாவது இருக்குமானா தயவு செய்து அதை சுட்டறிங்க. அல்லேலூயா. அது வேண்டாம், நிக்கிரகம் பண்ணி போடுங்க, குப்பையில தூக்கி போடுங்க. ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் எதுவும் உங்கள் வீட்டுக்குள்ள வேண்டாம். உங்க வீடு பரிசுத்தமா இருக்கணும். வீட்டுக்குள்ள ஏசப்பா வாசம் பண்ணணும். வீட்டுக்குள்ள ஏசப்பா உள்ள வரணும். அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. சாபத்தீடானதை நிக்கிரகம் பண்ணும் போதுதான் ஏசப்பா நம்மளுக்கு கூட இருப்பார். முதலாவது நம்ம பார்த்தோம், அருவருப்புகளை அகற்றும் போதுதான் ஏசப்பா நம்மோடு கூட இருப்பார். இரண்டாவது காரியத்தை பார்க்கிறோம், சாபத்தீடானவைகளை நிக்கிரகம் பண்ணும் போதுதான் ஏசப்பா நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா, ஆமென். அடுத்த ஒரு காரியம், உபாகமம் 23வது அதிகாரம் 13வது 14வது வசனம். உன் ஆயுதங்களோட ஒரு சிறு கோலும் உன்னிடத்தில் இருக்க கடவது. நீ மலை ஜலாதிக்கும் போது அதனால் மண்ணை தோண்டி மலை ஜலா. நல்லா கவனிங்க. ஏசப்பா இங்க ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ஏப்பா, நீ டாய்லெட் போகும்போது கூட அது உன்னிலிருந்து கழிந்து போனதை நீ மூடி போடு. என்ன, நான் உன் பாளையத்துக்குள்ள நான் உலா வரணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, மூடி போடணும். இன்னைக்கு வேத பகுதியில் நம்ம வாசித்தோம். இன்னைக்கு ஆவியானவர் தெளிவா பேசினார். 1 பேதுரு, அது திருப்புவோமா? அந்த 1 பேதுரு நம்ம வாசித்த அதே பகுதியில் 1 பேதுரு 2வது அதிகாரத்தில், சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தோம் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம துர்க்குணங்களை மூடி போடணும். ஏசப்பா சொல்றாரு, உன்னிலிருந்து வெளிப்படுகிற அசுத்தத்தை மூடுப்பா. நான் பாளையத்துக்குள்ள உலா வரணும். நம்முடைய பாவங்களை அப்பா மன்னிச்சுட்டாரு, இரக்கம் பாராட்டிட்டாரு. மீண்டும் மீண்டும் அதே பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. அதை மூடுனபடியே இருக்கணும்.
அது மக்கி மண்ணா போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 85வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தோமானா, சங்கீதம் 85வது அதிகாரம் 2வது வசனம். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். அப்பா சொல்றாரு, உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து. தாவீது ராஜா சொல்றாரு, உமது ஜனத்தின் பாவத்தை எல்லாம் நீங்க மன்னிச்சுட்டீங்கப்பா, அவர்களின் பாவத்தை எல்லாம் மூடி போட்டீங்கப்பா. இன்னைக்கு மூடி போட்ட பாவத்தை மறுபடியும் நம்ம தோண்டக்கூடாது. மூடினபடியே இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. 60 வயசு 70 வயசு ரிட்டையர்ட் ஆன பிறகு நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? நிறைய பேருடைய வாழ்க்கையில குடும்பத்துல சண்டை வர்றதுக்கு காரணம், நீயே அந்த காலத்துல நீ அப்படி இருந்தேல, இந்த காலத்துல இப்படி இருந்தேல. அந்த பாவத்தை சுத்தி சுத்தி காட்டுறது. மூடி போட்ட மாதிரியே இருக்கணும். நீங்களும் நானும் ஒரு பரிசுத்த ஜனம், அவருக்கு சொந்தமான ஜனம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. மூடி போடணும். அப்பாவே பாவத்தை மூடி போட்டாரு. இதே சங்கீதம் 103வது சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 103:12. சங்கீதம் 100 கிழக்குக்கும் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஹல்லேலூயா. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு தூரமா நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அப்பா சொல்லிட்டாரு, அப்பா என் சிலுவையில், நான் சிலுவையில் சிந்தின என்னுடைய இரத்தத்தினால உங்களுடைய பாவத்தை உங்களை விட்டு நீக்கிட்டேன்பா. நான் சுமந்து தீர்த்துட்டேன்பா. நீங்க சுமக்க தேவையில்லை. உங்க பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன், அதெல்லாம் மூடி போட்டேன்பா. இன்னும் மறுபடியும் அதே பாவத்துக்குள்ள ஓடலாம்னு நீ நினைக்காத. ஒரு 2 ஜீவராசிகளுடைய பண்பு தான் அது. வேதம் கூறுகிறது, நாயானது தான் கக்கினதை திண்டும்படி திரும்புவது போல. கக்கிருச்சுங்க, வாமிட் பண்ணிருச்சுங்க, அது குடல்ல இருந்து வெளிவந்துருச்சுங்க. மறுபடியும் இந்த நாய் என்ன பண்ணும்? அதை திங்க ஆரம்பிக்குமா? அதே மாதிரி இன்னொரு ஜீவராசியை சொல்றாரு, கழுவப்பட்ட பன்றி சேற்றில் விழ தீவிரிக்கிறது போல. வேண்டாம்ப்பா, மூடி போடுறத மூடி போடு, மறுபடியும் அதுக்குள்ள போகாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். முதலாவது காரியம் என்ன பார்த்தோம்? அருவருப்புகளை அகற்ற வேண்டும். அப்பதான் இயேசப்பா நம்மோடு கூட இருப்பார். 2வது காரியம் என்ன பார்த்தோம்? சாபத்தீடானவைகளை நிகிரகம் பண்ணணும். அப்பதான் இயேசப்பா நம்மோடு கூட இருப்பார். 3வது காரியம் என்ன பார்த்தோம்? மூடி போட வேண்டியதை மூடி போட்டோம்னா இயேசப்பா நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. 4வது ஒரு காரியம், எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. இதே தான் அந்த வேத பகுதியில் ஒரு 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற வேதம் கூறுகிறது, அந்நியரும் பரதேசியுமாய் இருக்கிற. நல்லா கவனிங்க. யாரும் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை. இந்த உலகத்தில் நம்ம அந்நியரை போல வாழ்கிறோம், ஒரு பரதேசியை போல சஞ்சரிக்கிறோம். ஏசப்பா கூப்பிடும்போது எல்லாரும் நம்ம போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. அடுத்த வசனம், புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரன் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில்
அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. அப்பா நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். எப்பா இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நீங்க அந்நியர் பரதேசிகளுமா இருக்கீங்கப்பா. நீங்க மற்றவங்கள போலதான் நீங்களும் இருக்கீங்க. ஆனா ஒண்ணு, உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் ஆண்டவரை மகிமைப்படுத்தணுமா? ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் அப்பா சொல்றாரு, எப்பா நீ பூமிக்கு உப்பா இருக்கப்பா. உப்பானது சாரம் உள்ளதாய் காணப்படணும்பா. சாரம் இல்லைன்னா வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாதுப்பா. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்கப்பா. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாக கூடாதுப்பா. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைகளாகிய நம்ம தள்ளிவிட வேண்டியதை தள்ளிவிடும் போதுதான் வெளிச்சம் நமக்குள்ள பிரவேசிக்கும். நெருக்கலாம், பாவம் நெருக்கலாம், உலகத்தின் அசுத்தங்கள் நெருக்கலாம், மாம்ச இச்சைகள் நம்மளை நெருக்கலாம். எப்பா அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாருன்னு சொல்லி ஒவ்வொன்றா நம்மளை காட்டி காட்டி அந்த இச்சைகளுக்குள்ள நம்மளை விழ வைக்கலாம். ஏற்கனவே உளையான சேற்றில் இருந்து நம்மளை தூக்கி எடுத்தாரு. அவருடைய சொந்த இரத்தத்தால நம்மளை கழுவி பரிசுத்தமாக்கினாரு. மறுபடியும் அதற்குள்ள போனோம்னா அந்த 2 ஜீவராசிகளுக்கு ஒப்பாய் நம்ம மாறிடுவோமே. வேண்டாம். ஹல்லேலூயா. தள்ள வேண்டியதை தள்ளி விடுவோம், உதற வேண்டியதை உதறி விடுவோம். ஹல்லேலூயா. அப்பதான் ஏசப்பா நம்மோடு கூட இருப்பார். சரி, ஏசப்பா நம்மோட கூட இருந்தா என்ன நடக்கும்? அதை நம்ம பார்த்து முடிப்போம். வாசிப்போமா? 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 9வது வசனம். யூதா பென்யமீன் ஜனங்களையும் மனாசையிலும் சிமியோனிலும் இருந்து வந்து கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் இருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நீங்க கேட்கலாம், என் பட்சத்துல நிக்கிறவன் யார்? நீங்க கேட்கலாம். ஏசப்பா உங்களோட கூட இருந்தா யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் சத்துருவாய் எழும்புறாங்களோ அவங்களெல்லாம் உங்க பட்சத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஏசப்பா நம்மோடு கூட இருக்கும்போது யாரெல்லாம் நமக்கு பகைக்கிறாங்களோ, யாரெல்லாம் நம்மளை நிந்திக்கிறாங்களோ, யாரெல்லாம் நம்மளை மேல மண்ணை வாரி தூட்டுறாங்களோ அவங்கெல்லாம் நம்ம பட்சத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாருங்க. ஏசப்பா நம்மோட கூட இருந்தா எல்லாரும் நம்ம பட்சத்தில் வருவாங்க. ஆமென். உங்களை பகைக்கிறவங்க உங்க பட்சத்தில் வருவாங்க, உங்களை வெறுக்கிறவங்க உங்க பட்சத்துல வருகிறவங்க, உங்களை தூசித்தவங்க உங்க பட்சத்துல வருவாங்க, உங்களுக்கு சத்ருவா இருந்தவங்க உங்க பட்சத்துல வருவாங்க. ஏசப்பா கூட இருக்கும் போது அவர்கள் எல்லாம் உங்க பட்சத்துல வருவார்கள். ஹல்லேலூயா. 2வது ஒரு காரியம், அதே 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தோமானா, ஆணைக்காக யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதல் வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க கேட்கலாம், எனக்கு இளைப்பாறுதலே இல்லையே. ஏசப்பா உங்களோட கூட இருந்தார்னா உங்க ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல், உங்க வாழ்க்கைக்கு இளைப்பாறுதல், உங்க குடும்பத்துக்கு ஒரு இளைப்பாறுதல் ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் இளைப்பாறுதலை கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. நீ வாப்பா, என் சமூகத்துக்கு வாப்பா, என் கூட இருப்பா. இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு மலை மீது உள்ள ஒரு அனுபவம் நமக்கு வேணும்.
ஏசப்பா பாருங்க, ஜெபிக்க பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் கூப்பிட்டுட்டு ஒரு உயரமான ஒரு மலை மேலே போறாரு. போய் அப்பா நீங்கள் இங்கே உட்காந்து ஜெபம்னுங்கன்ட்டு அவர்களுக்கு முன்பாக மறுரூபமாகிறாரு. இந்த மறுரூப காட்சியை அப்படியே பேதுரு பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, அப்படியே மோசேயும் எலியாவும் பேசுற மாதிரி இருக்கு. மறுரூபம், வஸ்திரமெல்லாம் பிரகாசிக்குது, அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்குது. ஹல்லேலூயா. நல்ல ஒரு அனுபவம். மோசே உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு, இது எலியா பேசுறாரு, 2 பேரும் பேசுறத அப்பா கேட்கிறாரு. இதை பார்த்து கொண்டே இருக்க பேதுரு சொல்றாரு, அப்பா நம்ம இங்கேயே இருந்துருவோம்ப்பா, இங்கேயே இருந்துருவோம்ப்பா. உங்களுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரமா போட்டு இங்கேயே இருப்போம்ப்பா. நல்லா கவனிங்க, தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு சாதாரணமான மற்றவர்களைப் போல வாழ்க்கை இல்லை, ஒரு அசாதாரணமான வாழ்க்கை. நீங்களும் நானும் பிரகாசிக்கணும்னா அப்பாவோடு கூட அந்த மலை மீது உள்ள அனுபவம் நமக்கு அனுதினமும் வேணும். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரோடு இருக்கும்போது தான், நம்ம ஏசப்பா கூட இருக்கும்போது தான் அப்பா நம்மளோடு கூட இருப்பா. ஹல்லேலூயா. நாம் அவரை தேடும் போதுதான் அவர் நமக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. 4 காரியங்களை நம்ம பார்த்தோம். முதலாவது, அருவருப்புகளை அகற்ற வேண்டும். ஹல்லேலூயா. 2வது, சாபத்தீடானவைகளை நிக்கிரகம் பண்ண வேண்டும். 3வது, மூடி போட வேண்டியதை மூடி போடணும், மறுபடியும் அதை தோண்டக்கூடாது. ஹல்லேலூயா. 4வது காரியம், தள்ளிவிட வேண்டியதை, உதறிவிட வேண்டியதை, விட்டுவிட வேண்டியதை விட்டுவிடணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கும்படி எழுந்திருப்போமா? நீங்க எங்களோட கூட இருக்கணும்பா. நீங்க எங்களோட கூட இல்லைன்னு நாங்க சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க முடியாதப்பா. இந்த பூமியில நிலையற்றவர்களாய் நாங்க வாழவாப்பா. நீங்க எங்களோட கூட இருக்கணும்பா, எப்போது எங்களோட கூட இருக்கணும். நீங்க எங்களை கரம் பிடித்து நடத்தணும்பா. அந்த மேலான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. நாங்க அகற்ற வேண்டியதுகளை அகற்றணும்பா. நாங்க அகற்ற வேண்டியதை அகற்றணும், நிக்கிரகம் பண்ண வேண்டியவைகளை நிக்கிரகம் பண்ணணும்பா. மூடி போட வேண்டியதை மூடி போடணும்பா. தள்ளி விட வேண்டியதை தள்ளி விடணும்பா. எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நாங்க பலவீனம் உள்ளவர்கள் தான், ஆனால் எங்களுக்கு உம்முடைய பலத்தை கொடுங்கப்பா. உம்முடைய பலத்தை கொடுங்க டாடி. உம்மோடு கூட உறவாடுகிற பாக்கியம் அனுதினம் வேணும் சுவாமி. அந்த மலை மீது உள்ள அனுபவம் எங்களுக்கு அனுதினமும் வேணும். நீங்க கிருபை செய்யுங்கப்பா. வந்த ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க கரம் பிடித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 90953232
8172 மற்றும் 9443930850.